ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கடலை சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, பூண்டு, மிளகா, கொஞ்சம் புளி, அப்புறம் வேர்க்கடலை. இப்போது வாணலில் 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடு ஆனதுக்கு அப்புறமா ஒரு 5-6 பல் பூண்டு உரித்து அதோடு சேர்த்துருங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாவையும் அதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா வேர்க்கடலையை சேர்த்துருங்க. இன்றைக்கி நான் வறுத்த வேர்க்கடலையே இருந்தது, அதனால் போட்டிருக்கேன். நீங்கள் பச்சை வேர்க்கடலை வச்சுருந்தாலும் அதோடு போட்டு நல்லா கிறிஸ்பாக ஆற அளவுக்கு வேர்க்கடலையை நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற விட்டுருங்க. இப்போது அதே கடாயில் தக்காளி ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். அதை நறுக்கிற தக்காளியை அதோடு போட்டு நல்லா வறுத்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பை போட்டுடுங்க. போட்டுட்டு அந்த தக்காளி குழைவாக வர வரைக்கும் வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை நிறுத்திடுங்க. ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா தான் தக்காளியை சேர்க்கணும். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது தக்காளியை வதக்கி வச்சுருக்க தக்காளியை அதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்ல விழுதாக அரைச்சிடுங்க சட்னியை. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க வேண்டியதுதான். 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சட்னியில் கலந்துருங்க. சுவையான கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயமும் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சுவையான கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட இட்லி வச்சு, இட்லியோ தோசையோ எதோட வேணாலும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான சட்னி இது. அவ்வளோதான்.